ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திகழ்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வர்ற தொப்புள் கொடி வீக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தொப்புள் கொடி வீக்கம் எதனால் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வீக்கம் இருந்துச்சு. ஸோ நான் அதை எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நியூ மாம்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தொப்புள் கொடி வீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தொப்புள் கொடி நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தொப்புள் கொடி கீழே விழுவும் இல்லையா, அந்த விழுந்ததுக்கப்புறம் அந்த தொப்புளில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு டக்குன்னு போயிடும், ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து லேட் ஆகும். அந்த லேட் ஆகிற டைமில் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் வந்து குழந்தைங்க அழுகிறப்ப அந்த ப்ரெஷர் மூலமாக தொப்புள் வீங்க ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து தொப்புள் கொடி வீக்கம். இதுக்காக யாரும் எதுவும் பயந்துக்க வேண்டியதில்லை. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் 1 வீக்கில் தொப்புள் கொடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 வீக் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கொண்டக்கடலை சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பெருசாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் பயந்துட்டோம். எங்கள் அம்மா வந்து டெய்லியும் அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டரு. ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனப்பவே வந்து இது வந்து எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தொப்புள் வீங்கலாம், நீங்கள் அதுக்காக பயந்துக்காதீங்க, தானாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதனால் அதை வந்து நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா பக்கத்தில் எல்லாம் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேர் வந்து இது வந்து சரியாகாது அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் எங்கள் அம்மா வந்து டென்ஷன் நிறையா கொடுத்துட்டு என்னையும் நிறையா திட்டிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேக்சின் போகிற இடத்துல நாங்கள் கவர்மெண்ட் வேக்சின் தான் போட்டிருந்தோம். ஸோ அங்கேயும் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டப்ப அது தானாக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நாளுக்கு நாள் பெருசாகிறப்ப எல்லாத்துக்கும் பயம் இருக்கு இல்லையா, அதனால எங்கள் அம்மாவும் நிறைய பக்கம் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டு அந்த குழந்தையோட தொப்புளில் வந்து எண்ணெய் வைக்கிறது, அப்புறம் சுக்கு அரைச்சி அது வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கு வந்து நான் குழந்தைங்க டாக்டர்கிட்ட போகிறப்ப அவர் வந்து 1 இயரில் தானாக சரியாயிரும், குழந்தைங்க குப்புற விழுந்தாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போக ஆரம்பிச்சிடும், ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, சின்ன சைஸ்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆயிடுச்சு. பலூன் மாதிரி ஆன உடனே எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்டேன். யாருமே வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகலை, என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகலை அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறையா கூகுள் பண்ணி பார்த்ததுல அது தானாக சரியாயிருங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த இஷ்யூ வந்து பெரியவங்களுக்கும் வரும், ப்ரெக்னன்சி லேடிஸ் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் திருப்பியும் வந்து 3 மந்தில் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் காமிச்சேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க, 1 இயர்க்கு அப்புறம் இந்த இது குறையல அப்படின்னா மட்டும் வாங்க, இதுக்காக இந்த இஷ்யூக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் திட்டி அனுப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா நிறைய பக்கம் கேட்டு அவங்க எல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பயப்படுத்தி விட்டாங்க எங்கள் அம்மாவை. ஸோ எங்கள் அம்மா வந்து டென்ஷன் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே டெய்லி என்னை திட்டுவாங்க. தாய்ப்பால் பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தாய்ப்பால்ங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம், ஆனால் அதுவே பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா இமேஜின் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டைம் குளிக்கிறப்பவும் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 3.5 மந்தில் வந்து எங்கள் பாப்பா குப்புற விழுந்துட்டா. குப்புற விழுக அவள் 4.5 மந்த் அப்படிங்கிறப்ப வந்து தொப்புள் கொடி தானாகவே உள்ளே போயிடுச்சு, உள்ளே போக ஆரம்பிச்சது. அது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து மறுபடி கொஞ்சம் அவள் உட்கார்ற ஸ்டேஜில் அப்படிங்கிறப்ப நல்லாவே உள்ளே போயிடுச்சு. அதுக்காக நான் எதுவுமே பண்ணல. எங்கள் அம்மா வந்து யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை தாய்மாமா திருடிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டிடணும், அது யாருமே பார்க்கக்கூடாது, பார்த்துட்டு அது என்னன்னு கேட்கக்கூடாது, அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வத்துறப்ப குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் உள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் எதுவும் வேணாம், அது தானாக சரியாயிருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ இப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்.
ஆனால் எங்கள் அம்மா கேட்காம அவங்களோட மைண்டுக்கு அப்படி தோணும் போல் சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அது பண்ணாங்க. அந்த கத்திரிக்காய் சுருங்கி வர்ற டைம் வந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நல்லா குப்புற விழுந்துட்டா, உட்கார்ற ஸ்டேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சுருங்கினா என்ன சுருங்கலைன்னா என்ன, உட்கார்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு, தொப்புளும் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. 7 மந்த்துங்களில் ஓரளவுக்கு நல்லாவே உள்ளே போகிறது நல்லா தெரிஞ்சுச்சு. அதுக்காக நான் ஆயில் வச்சு அப்ளை அமுத்த சொல்ல, நான் எதுவுமே பண்ணல. இது வந்து எங்கள் சித்தி பையனுக்கு கூட இருந்துச்சு, 2 பேர்த்துக்கு இருந்துச்சு. ஒரு பையனுக்கு இந்த மாதிரி தான் ஏதோ ரொம்ப அமுத்தி ரொம்ப பெரிய தொப்புள் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பையனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டோம். ஸோ அது வந்து அப்படியே சரியாயிருச்சு 1 இயரில். ஸோ நீ இதை வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நானும் அமைதியாகவே விட்டேன். அதுக்கப்புறம் பெல்ட் போட சொல்கிறது, காயின் கட்ட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க, அது தானாக 1 இயரில் க்யூர் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தொப்புளில் வந்து நீங்கள் எண்ணெய் வைக்கிறது, இந்த சுக்கு வைக்கிறது, சும்மா பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம், அது தானாகவே வந்து உள்ளே போயிடுது. நானும் நிறைய பக்கம் கேட்டது, டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் அது வந்து தானாக அவங்க குப்புறப்படுக்கிறப்பவோ இல்லை விளையாட ஆரம்பிக்கிறப்பவோ வந்து அந்த ப்ரெஷரில் உள்ளே போயிடும். நீங்கள் அமுத்துறதுனால நீங்கள் நிறையா ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொப்புள் வந்து இன்னும் வீங்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்காக இப்போ நம்ம எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம் வேணாம், அது தானாக சரியாயிடும். 1 இயருக்கு மேலே உங்களுக்கு அந்த அம்பிளிக்கல் ஹர்னியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டாக்டர் சொல்லுவாங்க, சரியாயிரும் அப்படின்ட்டாங்கன்னா அது சரியாயிரும். நம்ம வந்து அதுக்காக தனியாக யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஏன்னா பாப்பா ட்ரெஸ் போட்டால் கூட பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ பெருசு தனியாக தெரியும். பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேலே அந்த தொப்புள் தெரியும். நான் வந்து மேலே வந்து பேண்டீஸ் போட்டு கவர் பண்ணி டயப்பர் போட்டு நல்லா டைட்டாக போட்டு அமுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. நான் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன். இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய்.